தமிழ் மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் கதிரவன் அவர்கள் தலைமுறையாகவும் நிறைவுரையாகவும் இங்கே சிறப்பு செய்ய இருக்கின்றார்கள். இங்க வந்திருக்கிற அவருடைய தலைமுறைக்கு பிறகு அத்தனை பேரும் தலைவர் சட்டப்பேரவை மூக்கியா தேவர் என்ற நூலை தலைவர் கதிரவனுடைய கரங்களால் அதற்குரிய தொகையை செலுத்தி பெற்றுக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எனவே வந்திருக்கிற அத்தனை பிரமுகர்களும் இந்த நூலை பெற்று பயனடைய அன்போடு வேண்டுக் கொள்கின்றோம். தேனி மாவட்டத்திலிருந்து வருகின்றக்கூடிய அருமைக்குரிய பாரதிய கட்சியுடைய மாவட்டத்துடைய முன்னணி பொறுப்பாளர்கள் கோட்டசாமி அன்பரான் அவர்களையும் மரியாதைக்குரிய மாமா சிவமணி அவர்களையும் தம்பி தென்கல்ல நாட்டு நடுக்கற்கள் நிறுவனர் அருமை சோதரர் அருண் அவர்களையும் இந்த நல்ல நேரத்தில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மற்றும் அத்தனை பிரமுகர்களும் வரவேற்று நிறைவாக தலைமுறை நம்மளுக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் நிறைவாயிருக்கு. இங்க இன்னும் நம்முடைய சமூகத்தை பற்றி தலைவர் மூக்கியா தேவர் பற்றி ஒட்டுமொத்த ஃபாரூக் பிளாக்கின் சார்பாக தலைமை உரையாக தலைவர் அண்ணன் கதிரவன் அவர்களை இங்கே தலைமுறையாற்ற அழைக்கின்றோம். அன்பார்ந்த சட்டமன்றத்தில் பி.கே. மூக்கையா தேவர் நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு இங்கே சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த புத்தகத்தை தயாரித்தே ஆக வேண்டும் என்று பல நாட்களாக பல வருடங்களாக அதற்கான முயற்சியை எடுத்து இன்று அந்த புத்தகத்தை வெளியீட்டு விழா நடத்தி சிறப்பு செய்திருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று நீண்ட நாட்களாக அவருடைய ஆசையை இன்றையிலும் நிறைவேறியிருக்கிறது. அதுவும் கூட பார்வர்ட் பிளாக் கட்சி தான் வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறார். எனக்கு கூட தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முதல் என்று தம்பி வழக்கறிஞர் இளையரசு புத்தகம் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தகத்தை வெளியிடணும், அது ஃபார்வர்ட் பிளாக் வெளியிட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொன்னபோது உண்மையிலே நான் அந்த புத்தகத்தை கொடுத்து என்று சொன்னார்கள். இந்த முயற்சியை நாம் எடுப்பதற்கு பதிலாக அவர் எடுத்திருக்கிறார். நான் அதற்காக முன்மொழிந்து நான் அந்த விழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி அன்றைக்கு இந்த புத்தகத்துடைய பேராசிரியர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் சாதாரண ஒரு கருமாத்தூர்ல பிறந்தவர். கருமாத்தூர் பக்கம் கேசம்பட்டி அந்த சாமி கோவில் பக்கத்தில் சாதாரண கிராமத்தில் பிறந்து இன்று எவ்வளவு முயற்சி எடுத்து அரசியல்வாதிக்கு வரலாம், என் தலைவனை கொண்டு வர வேண்டும், என் தலைவன் சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் பேசியதை கொண்டு வர வேண்டும் எனக்கு இருக்கலாம். ஆனால் அவருக்கு வந்திருக்கிறது என்பது உண்மையிலே ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அவரை மதிக்கக்கூடியது என்று ஒரு நேரத்தில் அவரை ராமகிருஷ்ணன் அவர்களை நேரத்திலே பாராட்டுவது. அது மட்டுமல்ல, வரணும் சாதாரண ஆள். நீங்க எதுனா அவர் தான் நிறைய வேலை பண்ணுவாரு. ஆனா அவர் சாதாரண எதையுமே கண்டுக்கணும். நீ பண்ணுங்க நான் மேடை கூட வருவோம். அப்படிப்பட்ட சீடர்கள் அருமை தலைவர் தேவர் மூக்கியாத்தருடைய சீடர்கள் இவ்வளவு சீடர்கள் இருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு பெருமையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொகுப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் தம்பி பி.பி. இளையரசு அவர்களே, நமது கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய சி. முத்துராமலிங்கம் அவர்களே, இந்த நிகழ்வை இந்த புத்தகத்தை ஆய்வு செய்து சிறப்பாக இங்கே தனது கருத்துக்களை பதிவு செய்திருக்கின்ற நமது கமல் கல்லூரியுடைய முதல்வர் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் செல்வராஜ் அவர்களே, அதாவது புத்தகத்தையே வந்தியத்தேவன் சுந்தர வந்தியத்தேவன் என்றாலே ஒரு ஆராய்ச்சியாளர். இந்த சமுதாயத்திற்கு அவர் அதாவது வருங்காலத்தில் இந்த சரித்திரத்தை எடுத்து மக்களுக்கு சொல்கின்ற ஒரு உன்னதமான தலைவர்கள், உன்னதமான மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் சுந்தர வந்தியத்தேவன் இருக்கிறார். அதே ஒன்று தம்பி பாவன் பாரதி அருமையாக பேசினார். அதாவது எல்லா கருத்தையும் சொன்னார். நாங்க கூட ஒரு சிலர் கூட இதை அவர் பேசிட்டு அவர் பேசிட்டாங்க. பட் அவனுக்கு எல்லா கருத்துமே அப்படின்னா அந்த புத்தகத்துல மூழ்கி போயிருக்கு.
இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருந்திருக்கிறார். இந்த மக்களுடைய பிரதிநிதியாக அருமை தலைவர் முக்கியத்தவர் இருந்திருக்கிறார் என்று சொல்லி மிகவும் தெளிவாக பேசிய தம்பி பாவல் பாரதி அவர்களுக்கு பேராசிரியர் அழகர்சாமி அவருடைய நீண்ட வளர்ந்தவர் முதிர்ந்தவர் அருமையாக பேசியிருக்கிறார். அதே போன்று இங்கே டிஎஸ்பி நம்மளது டிஎஸ்பியா இருக்கிறாரு நம்ம மரியாதைக்குரிய ஐயர்சாமி முதல்லே வந்து அமர்ந்திருக்கிறாங்க. இதை கேட்க அதே ஒன்று பேராசிரியர் முதல்வர் நமது மதுரை காமராஜ் கல்லூரிய முதல்வர் அருமைக்குரிய புவனேஸ்வரர், நமது கல்லர் சேர்ந்த பள்ளியில அதாவது தலைமை ஆசிரியர் இருக்கின்ற மரியாதைக்குரிய சின்ன பாண்டியன் அவர்களே, அதே ஒன்று தம்பி வீரன் எதுக்கும் போராட்ட குணத்துக்கு சொந்தக்காரன், எதையும் விட மாட்டான். சரியா வலையில எதையும் ஓடி பார்த்து இங்க ஒரு ஜேடி இருந்தார், பேர் என்னப்பா குமார், ஒரு ஜேடி இருந்தார் பொன்குமார், அவனை வீட்டுக்கு அனுபவ நான் விட மாட்டேன்னு அப்படின்னு சொன்னேன். ஏப்பா அவ்வளவு இவ்வளவு பேரும் இல்லை, அவன் அவ்வளவு சரியில்லைன்னு, அதனால நான் வீட்டுக்கு அனுப்ப சொல்லி அமைச்சர்கிட்ட போய் சொல்லி உடனே அதை அப்படியே மாத்திர பின்னாண்டே வருவேன் சென்னையில உட்காந்து மாத்திட்டு தான் வந்தான். அப்படியே கொஞ்சம் ஒரு வீரமான தீனன் இங்கே கலந்து கொண்டிருக்கிறார். எம்பி லட்சுமணன் இரு சகோதரர்கள், அதாவது நமது ராமனும் லட்சுமணன் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்கள் பேச வாய்ப்பில்லை என்றாலும் இந்த இதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசையோடு வந்திருக்கிறார். 2.5 மணி நேரம் சொல்லியிருக்கோம் இங்கே. அதனால எம்பி லட்சுமணன் ராமனும் இந்த நேரத்திலே நான் போற்றி கடமைப்பட்டிருக்கின்றேன். மருசவர் போல எல்லா விஷயத்திலும் இருப்பாங்க. 2 பேரும் எந்த விஷயத்திலே இவர் இருப்பாரு இல்லை அதில் பார்த்து அவர் இருப்பார். அப்படியே கொஞ்சம் ஒரு ஒற்றுமை, சகோதரிகளோட ஒற்றுமை. மரியாதைக்குரிய மாப்பிள்ளை விவசாய சார்பிலே கலந்து கொண்டிருக்கிற பொன் மணியன் அவர்களே, தம்பி கவிக்குமார் இங்கே இன்னைக்கு வந்து ரொம்ப தெளிவா அவருடைய ஆதாரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு தம்பி கவிக்குமார். அதே ஒன்று மருதுவணி நீங்க பேசணும்பான்னு சொன்னா இல்லைன்னு உங்ககிட்ட நேரம் பேசிக்கிறேன்னு மைக்கில் இருக்காரு ஒரு ஆரம்பிச்சு. அதே மாதிரி மாப்பிள்ள சுமன் நல்ல ஒரு ஆக்டிவா இருக்காரு. நம்ம சமுதாயத்துக்கு ஒன்று சொன்னா முதல்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல இளைஞர் தம்பி ஜெகதீஷ், நம்ம தொழிற்சங்கத்தில் பார்வைப்பாட்டுடைய தொழிற்சங்கத்துடைய ஜெகதீசன் அவர்கள் வழக்கறிஞர், அருமையான பேச்சாளர், மக்களை உணரக்கூடிய பேச்சாளர் கூட நீ கொடுக்க முடியல. அப்படி வந்து நம்ம ஜெகதீசன் கலந்து கொடுக்குறோம். அதே மாதிரி நேதாஜி சாமிநாதன் எப்பொழுதுமே நேதாஜி நேதாஜி சுவாசிக்கின்ற ஒரு நல்ல இதயம் என்றவர் நேதாஜி சாமிநாதன். அவர்களுக்கு மாப்பிள்ளை நாகராஜ் இந்த நிகழ்ச்சியெல்லாம் எல்லா நிகழ்ச்சியும் நான் கலந்து கொள்ளிருக்கிறேன். தம்பி அதே மாதிரி உற்சாகத்தை தம்பி குவேந்திரன், மரியாதைக்குரிய ஃபார்வர்ட் கட்சியுடைய மூத்த தலைவர் ஒருவர் ஆர் பாண்டி, தம்பி AS ரவி, ஜவுளிக்கடை பாண்டி, நமது மகளிருடைய மாநிலத்துடைய தலைவி மரியாதைக்குரிய தங்கம் அவர்கள், நமது மாநில செயலாளர்களான மாநிலத்துடைய தமிழ் மாநில செயலாளர்களான மரியாதைக்குரிய தம்பி பசுமன், வழக்கறிஞர் திருப்பதி, தம்பி பாஸ்கர பாண்டியன், தம்பி எவரெஸ்ட் பால்சாமி, தம்பி தொழிற்சங்கத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற வடிவேல், தம்பி சிவகுமார், தம்பி மாவட்ட செயலாளர் நகரத்துடைய மாவட்ட செயலாளர் தம்பி சிவபாண்டி, மதுரை மேற்கு மாவட்டத்துடைய செயலாளர் அருமைக்குரிய தம்பி மணிகண்டன், நமது மாவட்ட கவுன்சிலராக நமது கட்சியிலே பணிபுரிகின்ற வழக்கறிஞர் ஹெட்காசி, நெல்லையிலிருந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள இங்கே வந்திருக்கின்ற மரியாதைக்குரிய மாவட்டம் தென்காசி மாவட்டத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய நெல்லை தங்கப்பாண்டி அவர்கள், நமது கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய ராஜா, வழக்கறிஞர் தம்பி முத்துகணேஷ், மூத்த தலைவர் சண்முகம், தம்பி கோவில், அதே போன்று தம்பி கார்த்தி, தொழிற்சங்கத்தின் சார்பில் கலந்து கொண்டிருக்கின்ற மூக்கை, நம்ம சாத்தங்குடியைச் சேர்ந்த தம்பி பிரபாகரன், உக்கிரபாண்டி, பூமிநாதன், தம்பி பூமிநாதன், கோட்டைச்சாமி, ஆண்டிமட்டமும் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற கோட்டைச்சாமி அன்பழகன் ஆகியோர்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே நான் உளமாற வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றேன்.
இந்த மாலை நேரத்திலே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஏற்பாடு செய்தோம். அவர்கள் சொன்னார்கள், நம்ம ராமகிருஷ்ணன் சரி, நம்ம பரமன் சரி, எங்களுக்கு புத்தகம் வெளியிடும் எல்லா பேரும் படிக்கிறது மாதிரி இருக்கணும்ன்ற எங்களுடைய ஆசை. தான் அதுக்குத்தான் நாங்கள் இவ்வளவு ஸ்ட்ரெயின் எடுத்திருக்கோம், இவ்வளவு சிரமப்பட்டிருக்கோம். அதை ஃபார்வர்ட் பார்க்காங்க, அதை கொண்டு வந்து வெளியிட்டால் இன்னும் எங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி அதை உண்மையிலேயே ராமகிருஷ்ணன் அப்படியே பாராட்டு. எப்படி குறிப்பிட்ட சிந்தனை உள்ளவர்கள் இருந்திருக்கிறார்கள். பரம எதையுமே யோசிக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர்கள்லாம், நல்ல எழுத்தாளர்கள், நல்ல பண்பாளர்கள் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கே புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், அதாவது முதல்வராக இருந்தவர்கள் இங்கே அருமையாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தால் அதிலே நான் உள்ளே போக தேவையில்லை. ஏனென்றால் அவர்கள் எல்லா புத்தகத்தையும் படித்து எல்லா விவரங்களும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தவரை ஒரு சில கருத்துக்களை மட்டும் முக்கியத்துவனுடைய ஒரு சில ஃபார்வர்ட் டாக் இயக்கத்தை எனக்கு ஒரு இப்பொழுது அனைவருமே ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். இது போன்ற இந்த புத்தகங்களை வெளியிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், ஃபார்வர்ட் டாக்கை வெளியிட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக வருங்காலத்தில் அது நிறைவேற்றி காமிப்போம் என்பதை அது மட்டும் எங்களுக்கு ஃபார்வர்ட் டாக் இயக்கம். நான் பெரிய தலைவர்களை குறை சொல்வதற்கில்லை. அவர்கள் இந்த காலத்தில் ஒரு 5-6 மாவட்டங்களில் இன்று 28 மாவட்டங்களிலே ஃபார்வர்ட் டாக் இயக்கம் உதயமாயிருக்கு சொன்னால் அதனுடைய தலைவருடைய கடின உழைப்பு என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். போட்டிகள் கூட வருகிறது. அதாவது ஃபார்வர்ட் டாக்ல கட்சியில பதவிக்கு போட்டிகள் வருகின்ற ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். வருங்காலத்தில் காலம் வரும் காத்திருங்கள், காரியங்கள் தானே நடக்கும் என்ற பிறந்த தேவர் பெருமனை சொன்னது போன்று வருங்காலத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதே போன்று ஃபார்வர்ட் டாக் இயக்கத்தை எடுத்துச் சொல்வோம் என்பதை இந்த நேரத்தில் உறுதி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே தேர்தல் 1952 முக்கியத்தவர் 52 சட்டமன்ற உறுப்பினர் 29 வயசு 79 சாருங்க 4/4/23 சாருங்க. அவர் மறைவு 6/9/79. அவர் மறையும் போது அவருடைய தேவர் கல்லூரிக்கு அவருடைய உடல் வரும்போது நானும் தலைவர் வல்லரசோடு நானும் அவர்கள் இருந்தார். அவருக்கு ஊர்வலமாக கொண்டு வருவதற்கு தலைவர் வல்லரசு அவர்கள் ஒரு டிராக்டரை ஏற்பாடு செய்தார். அந்த டிராக்டர்ல அப்படியே அந்த காலேஜை சுற்றி வந்து திருப்பி அங்கே அடக்கம் பண்ணுறது மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்து தலைவர் வல்லரசு அவர்கள் அவர் மறைந்த நாளில் நானும் அவரோடு இருந்த அந்த இறுதிச் சடங்கை செய்தவன் என்பதை நான் இந்த நேரத்திலே உரிமையோடும் தெனாவட்டோடும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் இன்னைக்கு 1952 சட்டமன்ற உறுப்பினர். பாப்பாவட்டி அந்த 8-10 கிராமம் எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி சட்டமன்ற உறுப்பினர் யாரு முக்கியம் 52, இன்னைக்கு 2023 71 ஆண்டுகள் ஆயிருக்கு. 71 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் இப்பொழுதே அந்த பகுதி வளரவில்லை. ஏதோ இந்த 58 கால்வாய் வந்ததுன்னா இன்று அங்கே பசுமையை பார்க்க முடியும், குடிநீரை பார்க்க முடியும், விவசாயம் செய்வதை பார்க்க முடியுது, கால்நடைகள் தண்ணீர் குடிப்பதை பார்க்க முடியுது. ஆனால் அதே அவர் காலத்தில் என்ன இருந்தது? 71 ஆண்டுகளுக்கு முன்னால் பாப்பாவட்டி அந்த 10 மணி எப்படி இருந்திருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட காலத்தில் பட்டம் படித்து சட்டமன்ற உறுப்பினராக இந்த மக்களின் பிரதிநிதியாக இந்த தமிழகத்தினுடைய எல்லா மக்களுடைய சொல்லப்போன அருமையான வாசகத்தை போட்டிருக்கிறார். ராமகிருஷ்ணன் அவர்களும் பரமன் அவர்களும் இங்கு குரலற்றவரின் குரல் என்ற வார்த்தையை போட்டிருக்கிறார். அதாவது 52 என்ன பேசியிருக்க முடியும், என்ன வளர்ச்சி இருக்க முடியும்? அப்படிப்பட்ட காலத்தில் இவ்வளவு வழக்கறிஞரை போல சட்டமன்றத்திலே கேள்வி கேட்கிறார், பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்கிறார் சொன்னால் அதற்கு என்ன காரணம்? அவருடைய தாக்கம், மக்கள் படுகின்ற துன்பத்தை பார்த்து அவருடைய தாக்கத்தினால் தான் அந்த முயற்சி அவருக்கு வந்திருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அதனால்தான் சாதாரண விஷயம் இல்லை. 3 கல்லூரி, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, இந்த 3 மாவட்டம் தான். இப்பதான் இது 3 மாவட்டம், அது 3 மாவட்டம், திருநெல்வேலி 4 மாவட்டம் ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் இந்த 3 மாவட்டம் தான். அவர் 67 3 மாவட்டம் தான். அந்த 67 3 மாவட்டத்திலே 3 கல்லூரி வேண்டே எங்களுக்கு பகுதி மக்களுக்கு வேண்டும் என்று வாதாடி பெற்ற தலைவன் நமது
தேவர் மூக்கியாத்தவர். அப்படிப்பட்ட தலைவர் இன்றைக்கு இந்த இந்த மேடையிலே அவரை பற்றி நாம் பேசி பெருமைப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய புத்தக வடிவிலே இன்னைக்கு ராமகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்திருக்கிறார். அதை பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட தலைவன் அந்த காலத்தில் ஆங்கிலத்தில் சட்டமன்றத்தில் ஆங்கிலத்தில் இப்படி சட்டமன்றத்தில் ஆங்கிலத்தில் பேசுறதில்லை. நான் 2011-16 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன். யாருமே ஆங்கிலத்தில் பேசுறது. ஆனால் என் தலைவர் 1952 ஆங்கிலத்தில் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். 1952 54 அதாவது ஒரு பட்ஜெட் வருது. அந்த பட்ஜெட்ல வந்து வைகை டேம் கட்டணம்னு வருது. வைகை டேம் கட்டணம் சொல்லி பட்ஜெட்ல கொண்டு வராங்க பணத்தை. அப்ப எதுக்காக கொண்டு வராங்கன்னு தெரியுமா? 1952 பெரியகுளம் தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் முக்கியம். அதாவது பெரியகுளம், தேனி, கம்பம், கூடலூர், உசிலம்பட்டி, அங்கிட்டு கேரளாவில் ஒரு பகுதி, இதெல்லாம் சேர்த்து அன்னைக்கு உசிலம்பட்டி சட்டமன்றம், இது பெரியகுளம் சட்டமன்றம். அந்த பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினராக 52 தலைவர் தேவர் அவர்கள் மூக்கியாத்தவரை போட்டியிட செய்கிறார். அப்பொழுது போட்டியிடுகிறார். இளைஞர் 29 வயசு அவருக்கு போட்டியிடுகிறார். போட்டியிடும் போது யார் தெரியுமா வேட்பாளர்? அந்த பக்கம் காங்கிரஸ் விரித்து அன்னைக்கு அவ்வளவு ஃபேமஸா இருக்கிற காலம். காங்கிரஸ் தான் தெரியும், வேற தெரியாது. அந்த காலத்துல பேர் என்ன தியாகராஜன், பெரிய பணக்காரன். அவரே யார் நிற்கிறாருன்னா பாப்பா வீட்டில பிறந்த மூக்கியார் தேவனுடைய வேட்பாளர் நிற்கிறார். அப்ப அந்த பெரிய பணக்காரரை தோற்கடிக்கிறார். அது என்ன காரணம் தெரியுமா? அந்த அந்த பகுதியெல்லாம் இன்றைக்கு வகையிடம் இருக்க 13 கிராமங்கள் இருந்துச்சு. அந்த 13 கிராமங்களும் வந்து வெளியேற்றணும் சொல்லி கொண்டு வந்தது எதற்காக? நம்மை தோற்கடித்து விட்டார் இந்த உசிலம்பட்டிக்காரர் மூக்கையாத்தவர். நாம எவ்வளவு பெரிய பணக்காரர், சொத்துக்கள்லாம் வாங்கி குமிச்சு வச்சிருக்காங்க ஏரியாவில். இவன் வந்து நம்மளை தோற்கடிச்சான்னு சொல்லிட்டான். அந்த 13 கிராமத்து மக்கள் ஒட்டுமொத்தமாக நமது முக்கியத்தவருக்கு வாக்களித்தார்கள். அவர்களை பலியெடுக்க வேண்டும் என்று அவர்கள் கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்தில் இவர்களை பலியெடுப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் இன்னைக்கு 5 மாவட்டத்துடைய மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் 5 மாவட்டங்களுக்கு வைகை இன்றைக்கு உயிர் மூச்சாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அப்ப சொன்னார், சட்டமன்றத்தில் சொல்கிறார், திட்டம் சொல்லுகிறீர்கள், பட்ஜெட் போட்டிருக்கீங்க, வைகை வருதுன்னு சொல்றீங்க. சொல்லப்படாம சொன்னது மாதிரி இது 500 ஆண்டுகளாக நாம் போராடி வரோம். இன்னைக்கு கிடைக்கல. நீங்க காங்கிரஸ்காரங்க கொண்டு வரும் நீங்க நினைச்சிடாதீங்க. 500 ஆண்டுகளாக நாங்க கேட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அதை நீங்க பட்ஜெட்டா போட்டீங்க. ஆனா போட்டிருக்கீங்களே, இது எந்த பகுதிக்கு போகுது, எந்த மாவட்டத்தில் பயன்படுது அப்படி ஒரு திட்டம் உங்ககிட்ட இல்லையே. அது இல்லை, சொல்லல. அந்த சட்டமன்றத்தில் கேட்ட தலைவர் நமக்கு ஓகே. அது மட்டும் இல்ல, இந்த 13 கிராமங்களை நீங்க வெளியெடுக்கிறீங்க. இந்த 13 கிராமத்தினுடைய வாழ்வாதாரம் என்னாச்சு? அவனுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த அரசு என்ன செய்ய போகிறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப சொன்னாரு, நீங்க அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு வேலை விடுயா, இந்த வைடம்ல வேலை பார்க்கறாங்க, அந்த வீட்டுல ஒருத்தருக்கு வேலை விடு கேட்டவன் முக்கியம். அப்படிப்பட்ட கேள்வியை அன்றைய தினமே 1954 கேட்டவர் நம்ம தலைவர் முக்கியம். அதே மாதிரி பாராளுமன்றத்தில் கேட்கிறார். பாராளுமன்றத்தில் 71 52 தொடர்ந்து எம்எல்ஏ 5ஆம் முறை நிற்கும் போது பாராளுமன்றம் ராமநாதபுரம் பாராளுமன்றத்துக்கு நிற்கிறாரு, உசிலம்பட்டி சட்டமன்றத்துக்கு நிற்கிறார். ரெண்டிலையும் தேசிய தலைவர் தெய்வீக திருமன் பசுமன் முத்துராமலிங்க ஜெயிச்சிருந்தார், ரெண்டிலையும் ஜெயிக்கிறார். அப்ப என்ன பண்றாரு? சட்டமன்றத்தை விட்டுட்டு பார்லிமெண்ட் போறார். அந்த பார்லிமெண்ட் போகும்போது அங்கே 1974 அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அங்கே இருக்கிறார். அவர்களும் நமது பண்டார நாயக்கா அந்த அம்மா, இந்த அம்மாவும் அம்மா 2 பேரும் பேசுறாங்க. இந்திரா காந்தி அம்மாவும் அந்த அம்மாவும் பேசி கச்சத்தீவு எங்களுக்கு கொடுத்துட்டு ஆகணும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, பேச்சுவார்த்தை. அதுல என்னென்னலாம் வரும் அதெல்லாம் அப்படியே சொல்றாங்க. ஆனால் என் தலைவர் அந்த இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சொல்கிறார், நீங்கள் ஏதோ
பிரதமர்கள் பேசி முடிவெடுக்கிறீர்கள். ஆனால் பாதிக்கப்பட போறவன் இந்திய நாட்டினுடைய அங்கமாக இருக்கின்ற தமிழகத்தினுடைய மீனவர்கள் போகிறார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் எவ்வளவு மீனவர்கள் மட்டும் பாதிப்பு என்று நினைத்து விடாதீர்கள். வருங்காலத்தில் இந்தியாவுக்கு அச்சுறுத்துகின்ற இலங்கை இந்தியாவுக்கு அச்சுறுத்துகின்ற நாடாக வரும், எதிரியாக வரும் என்பதை மறந்துவிடக் கூடாது என்று சொல்லி பாராளுமன்றத்தில் வெளிநடப்பு செய்த தலைவன் உறுதியாக. அப்படிப்பட்ட தீர்க்கமான பார்ப்பாவற்றில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரண கிராம நம்ம ராமகிருஷ்ணன் இதுல இருந்தது மாதிரி சாதாரண கிராமத்திலிருந்து பாராளுமன்றத்தில் இப்படிப்பட்ட கேள்விகள் எழுப்புறான்னு சொன்னால் காரணம் இந்த மக்கள் மீது வைத்திருந்த பாசம், இந்த மக்களின் முன்னேற்றத்திற்காக உழைக்க வேண்டும் என்ற ஆசை. அந்த அடிப்படையில் தான் இந்த போன்ற ஒரு திட்டங்களை எல்லாம் இந்த மக்களுக்கு கொண்டு வர வேண்டும். காலேஜில் வந்து சேர வராங்க, எல்லா பேரும் குறைஞ்ச மார்க் எடுத்துருங்க. இந்த குறைஞ்ச மார்க் எடுத்தவனுக்கு அப்போ ஒரு 4-5 காலேஜ் தான் சொல்லப்போனால் நான் பிகாம் 77 முடிக்கிறேன். 77 பிகாம் முடிக்கிறது, பியூசி முடிச்சிருக்கேன். அப்போ நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். அப்போ எனக்கு வந்து அப்போ வந்து அமெரிக்கன் காலேஜ், மெஜ்ரா காலேஜ், தியாகராஜா காலேஜ் இவ்வளோதான். அப்போ காலேஜ் இல்லை. அப்போ வந்து நான் கேட்கும்போது வல்லர் சீட்டு தான் சொல்லி போய் கேட்குறாங்க. அப்போ இந்த பக்கம் நான் சீட்டு கொடுக்க மாட்டேன். எனக்கு மார்க் இருக்கு, ஆனால் கொடுக்கல. அப்பயே 72, 73 எடுத்திருந்தேன், ஆனால் கொடுக்கல. அப்போ முக்கிய தரத்தை கூப்பிட்டு போய் எங்கள் மாமகனே உனக்கு எப்படியாவது பிகாம் இந்த வேற இதில் கிடைக்கல, அதனால் பழனி காலேஜில் உன்னை சேர்க்கணும்னு சொல்லி தலைவர் வல்லரசு அவர்கள் என்னை அழைத்து சென்றார். இங்கே தமிழ்நாடு அரசு தங்கியிருந்தார். நம்ம பெரியார் பஸ் பக்கத்தில் அங்கே தங்கியிருக்காரு. அவர் உட்காந்துருக்காரு, ஒரு வடிவம் போட்டு. அவர் அந்த மேடையில் உட்காந்து அந்த பெட்டில் உட்காந்துருக்காரு. வல்லரசு போய் அப்படி நின்றுக்கிட்டாரு. நான் போய் அப்படியே என்ன தம்பி பிகாம் படிச்சிருக்கியா, பெரிய கஷ்டமான படிப்பே அப்படின்றாரு. என்னை உட்கார வச்சுட்டா நானும் உட்காந்துட்டேன். முதுகில் பண்ணிக்கிட்டு சிரமமான படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, உறுதியாக படிச்சிருக்கீங்க. அப்போ பார்க்குறேன் வல்லரசு தள்ளி போய் அங்கே நிற்கிறாரு. நான் ஒரு இதில் ஒரு பெட்டில் நான் உட்காந்து எனக்கே தெரியல நீங்கள் இல்லை இருந்தாலும் அங்கே போய் நிற்கிறேன், நம்ம இங்கே உட்காந்துருக்குமே. அப்போதான் எனக்கு புரிஞ்சு தப்பு பண்ணிட்டு தோணுச்சு எனக்கு. பட் எனக்கு தெரியல அந்த காலம் அவர் சொன்னதுனால எனக்கு பிகாம் பள்ளி காலேஜில் உடனே கொடுத்தாங்க. நாங்கள் பிகாம் படிச்சுட்டு அங்கேயும் போய் பிகாம் படித்து முதல் மாணவனாக தொண்டையாவில் அங்கேயும் எலெக்ஷன் இருந்தேன், அங்கேயும் எலெக்ஷன் இருந்தேன். அது மாதிரி அப்படிப்பட்ட தலைவர்களால் அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் நான். இன்று அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர், இந்திய அளவில் கட்சியுடைய துணைத் தலைவர். ஒரு காலத்தில் நேதாஜி மறைஞ்சிருந்தாரு. மறைஞ்ச காலத்தில் மேற்கு வங்கத்தில் இந்திய அளவில் ஃபாரூக் ஒரு சிக்கல். ஒரு சில தலைவர் வேற இடத்துல போய் வேற கட்சிக்கு போகிற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ நம்ம தலைவர் முத்துராமலிங்க தேவர்கள் கல்கத்தாவில் செல்கிறார். அனைவரும் தலைவர்களை அழைத்து பேசுகிறார். அந்த தலைவர்களை அழைத்து ஒருமைப்படுத்தி ஃபார்வர்ட் பிளாக் தான் இருக்கும். நேதாஜியுடைய அவர் என்ன கொள்கையை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நாமெல்லாம் ஒன்றாக ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி அனைவருமே ஒன்று சேர்ந்து அந்த இந்து வந்து அவருக்கு சொன்னார், நீங்கள் தலைவராக இருக்குன்னு சொன்னார். தேவரை அங்கிருந்த தலைவருடன் நீங்கள் தலைவர் கட்சிக்கு தலைவராக இருக்குன்னு சொன்னாங்க. இல்லை, வெஸ்ட் பெங்கால்கார தலைவராக்கி அப்ப துணைத் தலைவராக யார் வந்ததுன்னா தேவர். அந்த பொறுப்புல இன்னைக்கு அடியே இந்திய அளவில் துணைத் தலைவராக இருக்கு. இப்படிப்பட்ட பாக்கியமே எங்களுக்கு வாழ்க்கை, இந்த பாக்கியமே எங்களுக்கு போதும் என்று நான் சொல்வதை பெருமையோடு சொல்லிக் கொடுக்கிறேன். அப்படிப்பட்ட இயக்கம் தியாகத்தால் உருவாக்கப்பட்ட இயக்கம். 5 முறை சட்டமன்ற உறுப்பினர், 1 முறை பாராளுமன்ற உறுப்பினர். இடம் என்ன வீடு, முக்கியத்துவ வீடு இந்த பாலத்தின் பக்கத்தில் 3 லட்சம் ஓட்டு. என்ன நினைச்சிருப்பாங்க கொஞ்சம் நினைச்சிருப்பாங்க. எப்படிப்பட்ட தலைவர்கள் வளர்ந்துருக்காங்க இந்த நாட்டில், எப்படிப்பட்ட தலைவர்களை உருவாக்கி இருக்காங்க. எப்படி 5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் எப்படி இருந்திருக்கணும், 1 முறை பாராளுமன்ற உறுப்பினராக எப்படி இருந்திருக்கணும். ஆனா எதுவுமே இல்லாம சாதாரண 1.5 ஓட்டு. அப்படிப்பட்ட தியாகத்தால் வளர்ந்த இயக்கம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம். முத்துராமலிங்க ஒரு ஜமீன்தார், 32 ஏக்கருக்கு சொந்தக்காரன், 32 கிராமத்துக்கு சொந்தக்காரன். 1937 சட்டமன்ற ஆங்கிலேய காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரசுடைய வேட்பாளர் நின்று ஜெயிச்சவர், ராஜாவை ஜெயிச்சவர்.
ராமநாதபுரம் ராஜாவை ஜெயிச்சவர், 44 சட்டமன்ற உறுப்பினர், நமது இந்திய தேசம் சுதந்திரம் அடையாதற்கு முன்பு. அப்படிப்பட்ட தலைவர் 1900 அதாவது சுதந்திரம் அடைஞ்சிருச்சு 1952 தேர்தல். அந்த 52 தேர்தலில் சட்டமன்றத்துக்கு போறாரு, பாராளுமன்றத்துக்கு போறாரு, ரெண்டிலும் ஜெயிக்கிறார். அதே மாதிரி 57 தேர்தல், 57 சட்டமன்றத்துக்கு போறாரு, பாராளுமன்றத்துக்கு போறாரு, ரெண்டிலும் ஜெயிக்கிறார். தோல்வியே தெரியாத தலைவர்கள், தோல்வி என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர்கள் உருவாக்கப்பட்ட இயக்கமே இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம். அந்த இயக்கத்தில் இருக்கிறேன் என்பது எனக்கு பெருமை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் லண்டன்ல போய் படிக்கிறார், ஐசிஎஸ் பட்டம். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இருக்க ஐஏஎஸ் தான் இன்னைக்கு ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இருக்கு இன்னைக்கு. அன்னைக்கு வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ். லண்டன்ல படிக்கிறார். இந்தியாவிலிருந்து போன மாணவர்கள் 4வது இடத்துல மார்க் எடுத்து தேர்வுல வந்துடுறார். ஆனா ஆங்கிலேயர் ஆண்டு கொண்டு இருக்காங்க 23-24 காலகட்டம், 1923-24 காலகட்டம், கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்பொழுது அவர் என்ன நினைக்கிறார், அங்கு ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டு இருக்கிறார். இந்த இந்தியாவில் ஆண்டு கொண்டு இருக்கும்போது நான் ஐஏஎஸ் ஆக சென்றால் எல்லாரும் சற்பட்டம் போடுவேன், பெரிய பங்களா கொடுப்பேன், குதிரை கொடுப்பேன், கார் கொடுப்பான். ஆனால் என் தலைவர் நேதாஜி என்ன நினைத்தார் தெரியுமா, இந்த பட்டத்தை வைத்துக் கொண்டு என் மக்களை நான் அடிமைப்படுத்துவது ஒரு காலம் நடக்காது, இந்த ஐசிஎஸ் பட்டம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி லண்டன்ல எழுதி கொடுத்து வந்த தலைவர் நேதாஜி சுபாஷ். அப்படிப்பட்ட தியாகம் சுடங்களால் வளர்க்கப்பட்ட இயக்கம் இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம். அப்படிப்பட்ட இயக்கத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், நீங்க சொன்ன படித்தவர்கள், பேராசிரியர்கள், முதல்வர்கள் சொல்லியிருக்கிறார்கள். வருங்காலத்தில் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் இந்த தென் மாவட்டங்களில் ஃபார்வர்ட் பிளாக் இயக்கம் இல்லாமல் எவனும் இயங்க முடியாத நிலையை கொண்டு வருவோம் என்பதை நேரத்தை உங்களுக்கு எல்லாம் சொல்லி இந்த வாய்ப்பை ஃபார்வர்ட் பிளாக் கொடுத்த மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நமது பரமன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி சொல்வது ஃபார்வர்ட் பிளாக் சார்பில் இருந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி.